தீப்பெட்டியில் உள்ள ஒரு குச்சி போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், நம்ம குடும்பத்தில் எப்படி வாழ்கிறோம், பள்ளிக்கூடத்தில் எப்படி வாழ்கிறோம், நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா, இல்லை நம்ம மற்றவங்களை அழிக்கிறவங்கள நம்ம என்ன செய்கிறோமா காணப்படுறோமாங்கிறத இதனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். Success is like a train. It has several coaches like discipline, hard work, concentration, skills and luck. But loading them all in the engine is called self-confidence. அப்போ இன்றைக்கி நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும். என்ன தன்னம்பிக்கை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொன்னால், டிசிப்ளின் லைஃப், ஒழுக்கத்தோடு நம்ம வாழ வேண்டும். நம்மளால் முடிந்த அளவுக்கு படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷனோடு படிக்க வேண்டும். நம்முடைய திறமையை வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இது எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீடு முன்னேறும், நம்முடைய பள்ளி முன்னேறும், நம்முடைய கைலாசபுரம் சபை முன்னேறும். இதன் மூலமாக நம்முடைய நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு. நாம் இங்கு கூடி வந்திருக்கும் அத்தனை பேரிலும் எத்தனை பேர் நன்றி உறவுகளாக இருக்கிறோம்? முதல் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும், எதுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? இந்த நாட்டில் இப்படி ஒரு வாழ்க்கை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு மக்களும் உங்க குடும்பத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வேலைக்கு அனுப்பாமல் படிக்கிறதுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தகப்பனுக்கு, உங்கள் தாய்க்கு நீங்கள் நன்றி உள்ளாக இருக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே போல இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும். தேவனுக்கு முதல் நன்றி செலுத்திவிட்டு இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். அந்த பெருமை என்னவென்றால், நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொண்டார். நாங்கள் பில்டிங் மட்டும்தான் போட முடியும். அந்த காரியத்தை செய்கிறது நீங்கள் தான் செய்யணும். அது நீங்கள் செய்யும்படி கேட்கிறேன், சிந்திக்கும்படி கேட்கிறேன். வேற ஒன்றும் உங்களிடத்தில் கேட்கவில்லை. அதாவது அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார், ஜான் கென்னடி. அவர் சொன்ன வார்த்தை அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தார், இந்த ஸ்கூல் எனக்கு என்ன செஞ்சது, இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சது. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்களாமா, நீங்க நாட்டை பற்றியோ ஸ்கூலை பற்றியோ கேட்க வேண்டாம், நீங்கள் என்ன செய்வீர்கள், இந்த நாட்டுக்கு என்ன செய்வீர்கள், உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்வீர்கள், இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும். இந்த ஒரு கேள்வியோடு உங்களை நான் விடுகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை தீர்மானித்து அமைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லை பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் அழைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லை பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் அழைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்கள், நம் நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்கள், நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே.
எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது 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 எங்கள் மாறணும் சமாதானம் இருக்கணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும் எங்கள் மாறணும் சமாதானம் இருக்கணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும் இளைய சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும் இளைய சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும் நம் தேசத்தை உயர்த்தணும் ஓ, எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது 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 எங்கள் பாரதம் Board Chairman Mr. G.T.S. Premsagar Pandyanaraj, respected headmisters, distinguished guests on the dais, Mrs. Nitya Premsagar, Mr. Samuel Pandyanaraj, teachers and my dear friends. A very pleasant morning to all of you gathered here. Today is a momentous day for the Indians the world over. It is a day when India became a sovereign, democratic and a republic country. On January 26, 1950, India was established with a constitution of its own with laws and orders for the betterment of our country. It is the day when this day continues to be celebrated with a patriotic zeal and a holiday with a difference. It is a treat to watch the television, the most important Republic Day parade at Rajpath in New Delhi. In her speech to the nation on January 25, 2012, the then President of India, Mrs. Pratibha Patel, said,
legislate, let us also understand that the most effective law is the conscience of the citizens. In the words of Dr. Rajendra Prasad, the first President of India, we must dedicate ourselves to the peaceful but sure realization of the dream that inspired the father of our nation, the dream of establishing a classless, cooperative, free, and happy society. We must remember that this day is more of dedication than of rejoicing. Wishing you all a happy and a meaningful Republic Day. Thank you, Jay. நம் நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எண்ணங்களில் சுதந்திரமும் நினைவுகளில் வரலாறும் நிறைந்திருக்கும் இத்தருணத்தில் தாய்மண்ணே உன்னை வணங்குகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளன்றுதான் நம் பாரதம் குடியரசு நாடாகியது. அன்றுதான் நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த இந்த நாள் தான் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு சட்டமாகும். இதுவே இந்த நாடு மக்களுக்கானது என்ற உரிமையை நம்மிடம் வழங்குகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது. இந்த நாளில் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாக தலைவர்களான மகாத்மா காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங் போன்ற தியாக தலைவர்களையும் நினைவு கூற வேண்டும். அவர்களின் தியாகத்தால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி இருந்ததும் இந்நாடே, அதில் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடே என்ற பாரதியின் இவ்வரிகள் இந்த மண் மீதான நம்முடைய பிணைப்பை காட்டுகிறது. இந்த பிணைப்பு தான் நம்மை ஒன்றிணைக்கிறது. நண்பர்களே, சுதந்திரம் என்பது உரிமை என்றால் குடியரசு என்பது பொறுப்பு. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்றும் பாரதிய இந்த வரிகள் இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது என்பதை காட்டுகிறது. பல மொழிகள், பல மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து இருக்கிறோம். கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது என்று டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறியது போல் கனவு காண்போம், அதற்காக உழைப்போம். ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் வாழ்வோம். பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என் உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கும்படி நம் பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் திரு பிரேம்சாகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
19 வயதிற்குட்பட்ட சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளியைச் சார்ந்த மாணவி திரு ஒன்னம்மாள் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். த்ரோபால் விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்கள். பெயர்களை வாசிக்க முன்பாக வந்து சான்றிதழை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சி ஒன்னம்மாள் 12th A. குயிக்க மாமா, சீக்கிரம் மாமா. அடுத்து எம் செல்வி 12B. எம் செல்வி அல்லையா? எம்மிமாள் 12A. கனகலட்சுமி 11A. மாரிச்செல்வி 11B. சிவகாமி 10th ஸ்டாண்டர்ட். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சர்மிளா 10th ஸ்டாண்டர்ட். ஆனிஸ் ஜெபகுமாரி 10th ஸ்டாண்டர்ட். சுப்புலட்சுமி 10th ஸ்டாண்டர்ட். சிவசங்கரி 10th ஸ்டாண்டர்ட். பிருந்தா 9th ஸ்டாண்டர்ட். 14 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான த்ரோபால் விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்கள். பெயர்கள் வாசிக்க முன்பாக வந்து சான்றிதழை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வி வெற்றி 9th ஸ்டாண்டர்ட் அல்ல. பால்ராஜ் 9th ஸ்டாண்டர்ட். விவேக் 9th ஸ்டாண்டர்ட். கோபாலகிருஷ்ணன் 8th ஸ்டாண்டர்ட். மகாராஜா 8th ஸ்டாண்டர்ட். திருமுருகன் 8th ஸ்டாண்டர்ட். திருமுருகன். வீரபெருமாள். மகாராஜன். விஷ்ணு. Thank you, sir. நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நம் பள்ளியின் ஆட்சிமன்ற குழு தலைவர் திரு GTS வேங்சாகர் பாண்டியராஜன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்பார்கள். ஒருவேளை அதாவது மிஸ்ஸஸ் பிரேம்சாகர், நித்யா பிரேம்சாகர் அவங்க பாண்டியராஜ் பிரேம்சாகர் சாரோட வெற்றிக்கு பின்னால் நித்யா பிரேம்சாகர் மேடம் இருக்காங்கன்னா, அதே சமயத்தில் நித்யா பிரேம்சாகர் மேடம் நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ அந்த எஃபர்ட் அவங்க கொடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க அவங்களோட எஃபர்ட்டுக்கு பின்னாடி மிஸ்டர் ஜிபிஎஸ் பிரேம்சாகர் பாண்டியராஜன் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய உந்துதல், அவர்களுடைய ஆக்கம், அவருடைய ஊக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிற முடிகிறது. அதனையும் நினைத்து நான் அந்த நேரத்தில் சார் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுமாக மேடம் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தலைமை ஆசிரியர்கள் பேசும்போது கேட்டாங்கன்னா நித்யாக்கா அப்படி சொன்னாங்க. அவங்களோட அந்த எஃபர்ட் நம்ம கண் முன்னாடி அப்படியே தெரியும். அவங்க எவ்வளோ பேர்கிட்ட அந்த டொனேஷன்ஸ்க்கு வாங்குறதுக்காக எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, அதில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார்கள், அதற்காக அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது ஒருவேளை நாங்கள் பார்க்காட்டா கூட எங்கள் ஹெச்எம் சொல்லும்போது நாங்கள் அதை உணர முடிகிறது. அவர்களுடைய எஃபர்ட் எவ்வளவு அப்படிங்கிறத எங்களால் கண்டிப்பாக உணர முடிகிறது. அதை நான் இந்த தருணத்தில் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் நித்யா பிரேம்சாகர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு உடன் வந்திருக்கின்ற அவருடைய மகன் மிஸ்டர் சாம் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இருந்தாலும் ஆடியன்ஸ் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி ஒரு முழுமை பெறாது. இந்த நேரத்தில் ஆடியன்ஸாக வந்திருக்கிற பெற்றோர்கள், பெரியவர்கள், ஊர் தலைவர்கள் அனைவருக்கும், எங்கள் பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.